பொண்ணு பேர் என்ன? பேரும் கூப்பிட மாட்டேன், எதுவும் கூப்பிட மாட்டேன். வெளியே உட்காந்துருச்சா அவ்வளவுதான். நான் பேரே கூப்பிட மாட்டேன். மகனா இருக்கும்போது என்ன பேர் வச்சீங்க பிறந்தவன? நான் சொல்ல மாட்டேம்மா, நான் சொல்லவே மாட்டேன். அது எப்படி? கத்திரிக்காய், முருங்கக்காய், அதெல்லாம் சொல்லுறேன். இப்ப வெளியே உட்காந்துருச்சா, வீட்டுக்கு வந்துட்டு வெளியே உட்காந்து என்ன முடியவே முடியாது, ஏத்துக்கவே மாட்டேன். அப்படியே கூப்பிடுவேன். நான் வந்து பேரும் சொல்ல மாட்டேன், ஒண்ணும் சொல்ல மாட்டேன். அப்போ இப்ப எல்லாம் ஷார்ட்டா குட்டின்னு கூப்பிடுவாங்க. அதே பேர் இல்ல, குட்டி. அது பேர சொல்ல மாட்டேம்மா. அது செல்லம். ஆமா செல்லம், என் செல்ல விட்டு புள்ள. குட்டி, குட்டிமா. அதுவும் சொல்ல மாட்டேன். குட்டிமா அதுவும் சொல்லவே மாட்டேன். குட்டின்னு சொல்றதுல சொல்லவே மாட்டேம்மா. ரெண்டு பேருமே நான் சொல்ல மாட்டேன். எல்லாரும் குட்டின்னு சொன்னா சந்தோஷப்படுவோம்ல. நான் சொல்ல மாட்டேம்மா. என் புள்ள என் புள்ள வச்ச பேரு என் மனசுக்குள்ள இருந்தா போதும், யாருக்கும் தெரிய வேண்டாம். அது வச்ச பேரை நீங்க எல்லாம் கூப்பிட்டுக்கோங்க. ஏம்மா நீங்க எல்லாம் எப்பவுமே நான் எப்பயுமே கூப்பிட மாட்டேம்மா. எங்க ஊருக்கு சாமி அடம் பிடிக்கிறீங்க சாமி. இப்போ நீங்க சொந்த பந்தம் ஊர் உலகத்துக்கு பயப்படுறீங்களா பயப்படலையா? நான் பயப்பட மாட்டேன். சூப்பர். நான் எதுக்கு பயப்படுறேன்? நான் பயப்பட மாட்டேம்மா. என் புள்ள எனக்கு இன்னைக்கு நில்லுன்னு நிறுத்துது. உங்களோட பிள்ளைய உங்களால ஒரு பேர் விட்டு ஒரு பொது மேடையில கூப்பிட முடியல. எதனால? 4 பேர் பார்ப்பாங்க, 4 பேர் இது பண்ணணும். அந்த பயம் இருக்கக்கூடாது தாய்க்கு. நாங்க உங்க பிள்ளைங்க தானே. உங்க பிள்ளைய ஒரு ஆண் மகனா உங்களால பார்க்க முடிஞ்சு ஒரு ஆண் மகனா ஒரு பேர் விட்டு கூப்பிட ஏத்துக்கிட்டீங்க. இப்ப நீங்க பெண் பிள்ளையா ஏத்துக்கிட்டீங்க. அந்த பெண் பிள்ளை ஏன் பேர் விட்டு கூப்பிட யோசிக்கிறீங்க? இந்த சமுதாயம் உங்களை தடுக்குதா இல்லையா? போலீஸ் வெயிட், இப்ப கூப்பிடுறாங்க நம்ம செல்லத்தாய் அம்மா. எஸ் அம்மா கூப்பிடுறாங்கம்மா. நான் வந்து என் பிள்ளை பேரை பேரை சொல்ல விரும்பல. 2வது பிள்ளை குட்டி அம்மா குட்டி அம்மா குட்டி அம்மா. ஹலோ லவிமா. இப்ப கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்க சொல்லுங்க, அவங்க பேரை சொல்லி. குட்டி அம்மா அவ்வளவுதான். 20 வருஷம் கழிச்சு இப்பதான் என் பேரே கூப்பிட்டுருக்காங்க. எங்க அம்மா கூப்பிட்டதே கிடையாது. என்ன ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் அதுவும் ஒரு சபையில கூப்பிடுறது ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்குது. கூப்பிடவே மாட்டாங்க எப்பயுமே. ஏ வா போ வாயா போயா அப்படித்தான் கூப்பிடுவாங்க. அவங்க பேரு இருக்குல்ல செல்லத்தாயி. நம்ம பிள்ளைய ஏத்துக்கிட்டா மட்டும் பத்தாது. நம்ம பாசத்தை முழுமையா ஹார்ட்ல இருந்து இதயத்துல இருந்து அப்படி கொடுத்துடணும் ஃபுல்லா. அப்ப நம்மளும் ஃப்ரீ ஆயிடுவோம். தாய் தன்னோட பாசத்தை முழுசா கொடுக்கல, இந்த சமுதாயம் கொடுக்க நாங்க எப்படி எதிர்பார்க்க முடியும்? கரெக்ட். அப்பதான் பண்ண போக மாட்டாங்க, பிச்சை எடுக்க மாட்டாங்க, கை தட்டி காசு கேட்க மாட்டாங்க, கௌரவமா ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க.